வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல், மே 4ஆம் தேதி ரிசல்ட் சொல்ல போகிறாங்க. மனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி, மனு தாக்கலோட முடிவு ஏப்ரல் 6ஆம் தேதி, வேட்புமனு மறுபரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி, வேட்புமனு திரும்ப பெறுதல் ஏப்ரல் 9ஆம் தேதி. இனிமேல் தேர்தல் களம் பயங்கரமாக ஸ்பீடாக இருக்கும். எல்லா கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு அப்படி இப்படின்னு பேசி முடித்து ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே இருக்குது. அதனால் இனிமேல் அரசியல் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். தேர்தல் தேதி அறிவிக்கிட்டுன்னு எடப்பாடி பழனிசாமிலாம் காத்திருந்தார். இப்போ தொகுதி பங்கீடு சம்மந்தமாக இனிமேல் டக்குன்னு உடனே எல்லா வேலையும் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொகுதியாக இனிமேல் நம்ம பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். முதல்ல திருச்சி கிழக்கு தொகுதி. திருச்சி கிழக்கு தொகுதினாலே பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் அதிகமாக செய்கிற தொகுதி. இந்த தொகுதியில் விஜய் போட்டி போடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. தாவேகா சார்பாக விஜய் போட்டி போடுறதுக்கு ஜான் ஆரோக்கியசாமி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த தொகுதியில் போட்டி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அந்த தொகுதியில் திமுக இனிக்கோ இறுதியாச்சு அவர் தான் இருக்கிறார். அவருக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த தொகுதியில் சிறுபான்மையினர் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவரே ஒரு கிறிஸ்துவ அமைப்பு வச்சிருக்கிறாரு. அவர் ஜெயிச்சது காரணமே அந்த சிறுபான்மையினர் ஓட்டு தான். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் சென்னை சைடு போயிடலாம், இந்த சைடு விஜய் போட்டி போடுறாரு அப்படின்னா விஜய்க்கு விட்டு கொடுத்துட்டு நம்ம சென்னை சைடு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்தார். ஆனால் திமுக தலைமைக்கு அது நல்லாவே தெரியும். இன்றைக்கும் இருதயராஜ் விஜய்க்காக விட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா இனிக்கோ இருதயராஜ் வேட்பாளராக இருக்கட்டும், இந்த தொகுதியில் திருச்சி கிழக்கில் இனிக்கோ இருதயராஜே போட்டி போடட்டும், விஜய் இந்த சைடு திருச்சி கிழக்கில் தாவேகா சார்பாக போட்டி போட்டால் அவரை எதிர்த்து இனிக்கோ இருதயாச்சு போட்டி போடட்டும். சிறுபான்மையினர் ஓட்டு ரெண்டு பேத்துக்கும் யாருக்கு அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 5 வருஷம் அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். இனிக்கோ இந்த மக்களில் கொஞ்சம் பரிச்சயமானவராக இருக்கிறாரு. அப்படிங்கிறபோது விஜய் எதிர்த்து போட்டி போடுறது அவ்வளோ சாத்தியமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இனிக்கோ இருதராஜுக்கு விஜய் எதிர்த்து போட்டி போடுறதுல அவ்வளோ விருப்பம் இல்லை. தலைமையிட்ட நெருக்கமாக இருந்தாலும் தலைமை சொல்கிறத கேட்டாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இனிக்கோ இருக்கிறார். அதனால் இனிக்கோ திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் கண்டிப்பாக போட்டி போடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேகா சைடு பார்த்திங்கன்னா விஜய் போட்டி போடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா அதிமுகவில் தான் இருக்குது, ஒரு கோஷ்டி பூசலே இருக்குது. அதிமுகவில் எல்லாருமே வேறு கட்சிக்கு போயிட்டு வந்தவங்க தான். இப்போ மாவட்ட செயலர் இருக்க சீனி கிழக்கு தொகுதியில் தான் இருக்கிறார். அவரே என்னென்னா அம்மா மக்கள் முன்னேற்றத்திலிருந்து வந்தார். அவரும் அந்த தொகுதியில் கிழக்கில் போட்டி போடணும்னு நினைக்கிறார். அங்கே தான் சிறுபான்மையினர் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவர் சீனிக்கு எப்படி ஓட்டு விடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் யாதவ சமுதாயம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க, சிறுபான்மையினர் அப்படிங்கிறதுல அவர் அந்த ஓட்டுகளை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு கவுன்சிலராக கூட நின்று அவரால் ஜெயிக்க முடியல அவர் ஏரியாவில். அவருக்கு இந்த தொகுதியை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் ஓபிஎஸ் அணியிலேருந்து தாவி எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் சேர்ந்து அமைப்பு செயலாளராக அதிமுகவில் வாங்கிட்டு வந்திருக்க வெல்லமண்டி நடராஜன் இருக்கார்ல, அவர் கேட்க ஆரம்பிக்கிறார், எனக்கு சீட்டு கொடுங்க, ஏற்கனவே நான் இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவன், எனக்கு செல்வாக்கு இருக்குது, மக்கள் மத்தியில் நான் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்த பரிச்சயம் இருக்குது அப்படின்னு சொல்லி வெல்லமண்டி நடராஜன் கேட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமிகிட்ட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் போட்டிருக்கிற அந்த வேஷ்டி சட்டை முதற்கொண்டு அவர் தான் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி திருச்சியில் பேசக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான இருந்தவர் ஆவின் கார்த்தி அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஃபேமஸான நபர் அவர் கார்த்தி. அவருமே பார்த்திங்கன்னா இப்போ தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்காரு. கார்த்திகேயன் அவருமே ஒரு தாசில்தாரோட பையன், அவருமே கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் கேபிள் சீனிவாசன் மாவட்ட செயலாளர், அப்புறமா வெல்லமண்டி நடராஜன், அப்புறமா ஆவின் கார்த்தி, இவங்க 3 பேருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக சார்பாக பார்த்திங்கன்னா இவர் இனிக்கோ இருதராஜே போட்டி போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா தாவேகா சார்பாக விஜய் போட்டி போடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் ஆரோக்கியசாமி அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இந்த தகவல் எவ்வளோ உண்மை அப்படிங்கிறத போக போக தெரியும். உங்களுக்கு இந்த தொகுதியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத மறக்காமல் கவனம் பண்ணுங்க. விஜயா, இனிக்கோ இருதயராஜா, அதிமுகவில் 3 பேரில் யாருக்காவது ஒருத்தவங்க கொடுத்தா வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கவனம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.